அவர்களை அழைத்து ஆராத்தி எடுத்து குத்துவிளக்கு ஏற்றும் வைபவத்தில் நாங்கள் இணைந்து கொள்வோம். உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வே, உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வே, உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வே, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்ன, நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவரும் மயிலிடையில் கண்ணியில் நின்றும் கொந்தளிக்கும் கொள்ளை நோயில் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறைகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறகுகளின் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மை கேடயமும் கவசமுமாகும். பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கு நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலகும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாரிலும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதரான ஆண்டவரே நம் வாழ்வு. ஆண்டவரோடு இருப்பாராக. யோவான் எழுதிய செய்தியின் வாசகம் அதிகாரம் 14:27. என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவர்கள் குடிகொள்வோம். இது கிறிஸ்து வழங்கிய செய்தி. உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ, திரு அவையின் ஒற்றுமை மென்மேலும் வளர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் உமது திருப்பெயருக்கு சாட்சிகளாய் விளங்குவதோடு அவரது குடும்ப வாழ்வு மென்மேலும் சிறந்து விளங்க துணை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சிக்காக எடுக்கப்படும் திட்டங்கள் கைகூடவும், நிறுவன வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளில் பணியாற்றுவோர் உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சொல்லிக் கொடுத்த சொல்லை சொல்லுமா? உமது
தருவமாக. அன்று தந்தையே, நாங்கள் அனைவரும் உண்மை புகழ்கின்றோம். இந்த புதிய நிர்வாக பணிமனையில் மது பேருதவியையும் பராமரிப்பையும் கண்டுணர்ந்து உண்மை வாழ்த்துகின்றோம். வீட்டின் முன்னடையாளமாக இந்த எழில்மிகு கட்டிடத்தை ஆசீர்வதித்து மதுமாட்சிமை இந்த இடத்தை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம். இதை கட்டி முடிக்க கூடிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமை எண்ணி உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திடம் இங்கு வாழ்வோர் அனைவரையும் மது பாதுகாவலிலும் உன் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் புனிதரின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் இடைவிடா காவலிலும் வைத்து எங்களை இன்று நன்று ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேரன்று வீட்டில் பங்கு பெறும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். தந்தை உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்களுடன் வாழ்வாராக. மகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அணுகி அருள்வாராக. தூயாவி உங்கள் மீது வங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. இறையாசிரியர் எங்களுக்கு அளித்த விழாவில் டைரக்டராக இருக்கின்ற தந்தை டெனிசியஸ் அவர்களை, பிரதம விருந்தினராக இங்கே வந்திருக்கும் திரு தீபன் யாழ் அரசாங்க அதிபர் அவர்களை, கௌரவ விருந்தினர்களாக இங்கே வந்திருக்கும் முன்னாள் இயக்குநர்கள் அருட்பணி ஜெயக்குமார், அருட்பணி யூஜின் பிரான்சிஸ், இன்று சிறப்புரை வழங்க வந்திருக்கும் கலாநிதி திருமதி சுதர்ஷினி அவர்களை, நமது மறை மாவட்ட குரு முதல்வர் அவர்களே, நிதி முகாமையாளரே, இங்கே வந்திருக்கும் இதில் நிறுவனத்திலே பணி செய்கிறவர்களே, ஏனைய விருந்தினர்களே, உள்ள அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். இந்த நிறுவனம் தொடங்கின பொழுது இதற்கு முழு மூச்சாக ஒத்தாசை வழங்கினவர்கள் மெல்பர்ன் விக்டோரியா கவர்மெண்ட், பிரான்ஸ் கவர்மெண்ட். பின்னால் நின்று உழைத்தவர்தான் மறைந்த ஜான் பத்திநாதன். அவர் அங்கே இருந்தவர். இதன் நோக்கம் விமென் ஹெடட் ஃபேமிலிஸ், பெண்கள் வலைமத்துவம் செய்கின்ற குடும்பங்கள், ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்கள் சிறு விதமாக பெண்களுக்கு வேலை கொடுத்து அதனூடாக அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு. இந்த பணியிலே இந்த நிறுவனம் கடந்த 2 இயக்குநர்கள் மூலமும் இப்பொழுது இருக்கின்ற இயக்குனர் மூலமும் வளர்ந்து வருவதை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே இயக்குனர் கூறின மாதிரி இது லாபத்துக்காக அல்ல, வேலை கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்கும் அது வருகின்ற சிறிய லாபத்திலே தான் நாங்கள் வெற்றி செய்கின்றோம். எனவே எனது வாழ்த்துக்களை கூறி
விசேட விதமாக இங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் நான் கூறியிருக்கின்றேன். இவர்கள் வந்திருக்கின்ற அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் அவர்கள் தொடர்ந்து இந்த நிறுவனத்துக்கு இயம்பதை ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த நெஃபாட் நிர்வாக கட்டமைப்பினுடைய இன்றைய இந்த ஆரம்ப நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற அருட்பணி ஆண்ட்ரோ டெனிசியஸ் அவர்களே, இன்றைய நிகழ்விலே ஆசிரியை வழங்கி இன்றைய இந்த கட்டடத்திற்கும் அந்த நிர்வாகத்திற்கும் சிறப்பான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு அருளாசி வழங்கி இருக்கின்ற அருட்தந்தை பேரருட் கலாநிதி ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே, யாழ்ப்பாண மறைமாவட்டத்தினுடைய குரு முதல்வர் ஜபரட்னம் அடிகளார் அவர்களே, மற்றும் இந்த கரிதாஸ் கியூட நிறுவனத்தினுடைய முன்னாள் இயக்குனர் ஃபாதர் அருட்பணி ஜெயக்குமார் அடிகளார் உட்பட அருட்தந்தையர்களே, இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இணைய அரச அதிகாரிகளே மற்றும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துறை தலைவர் திருமதி கலாநிதி எஸ் சுதர்ஷினி அவர்களே, மற்றும் இந்த நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே இன்று இந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மீளுருவாக்கம் பெற்றிருக்கின்ற இன்றைய இந்த நெஃபாட் வேலை உற்பத்தி நிறுவனத்தின் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்ல, இந்த வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறுபட்ட மீன்பிடி சார்ந்த அபிவிருத்திக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலாக ஆதாரமாக அமையும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து எங்களுக்கெல்லாம் ஆசிரியை வழங்கி இருக்கின்ற பேரருட் கலாநிதி ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுடைய இந்த அருளாசியோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நெஃபாட் நிறுவனத்துடைய செயற்பாடுகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே பல்லுருவாக்கம் பெற்று பல குடும்பங்களுடைய வாழ்வாதார முயற்சிக்கு என்றும் துணையாக நிற்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய இந்த மாவட்டத்தினை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 23,184 மீனவ குடும்பங்கள் தற்போது செயல் நிலையிலே இருக்கின்ற குடும்பங்கள் எங்களுடைய புள்ளி விவரங்களின் பிரகாரம் இருக்கின்றன. ஆகவே கிட்டத்தட்ட இந்த 15% குடும்பங்கள் இத்தகைய மீன்பிடி தொழிலோடு நேரடியாக ஆக்டிவாக செயற்படுகின்ற குடும்பங்கள் இருக்கின்றன. ஆனால் கடந்த காலங்களிலே இந்த வலை உற்பத்தியிலே ஒரு பின்னடைவு நிலை ஏற்பட்டதற்குரிய காரணம் பல்வேறுபட்ட வலைகளையும் பல்வேறுபட்ட அரச சார்பற்ற நிறுவனங்கள் இலவசமாக சுனாமியை தொடர்ந்து ஏற்பட்ட வாழ்வாதார பாதிப்பை ஒட்டியதாக அந்த இலவசமாக வழங்குகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. உண்மையிலே நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே இந்த இலவசமாக பொருட்களை தொடர்ந்து வழங்குவது என்பது எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்வாதார முயற்சியிலே மீன்பிடி மட்டுமல்ல ஏனைய தொழில்களுக்கும் அல்லது தொழில் உற்பத்திகளுக்கும் அந்த இலவசமாக வழங்குகின்ற போது மக்களுடைய அந்த பயன்பாடு அல்லது அந்த எண்ணம் என்பது சற்று எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துவதற்குரிய காரணமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் தன்னுடைய அந்த சொந்த பணத்திலே ஒரு தொழிலை அல்லது ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்ற போது உண்மையிலே அதனுடைய பெறுமதி அவர்களுக்கு நிச்சயமாக விளங்கும். ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த வலை உற்பத்தி இன்று எங்களுடைய இந்த பிரதேசத்திலே மீன் உற்பத்தியினுடைய அளவு அதிகரித்து செல்லுகின்ற போக்கை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் நான் நினைக்கின்றேன் இந்த மீன்பிடி குடும்பங்கள் தற்போது இந்த வலைகளை சரியான முறையிலே அந்த பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் சரியான வலைகளை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த தொழிலை மேலும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்றைய இந்த உற்பத்தி நிலையம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த எங்களுடைய மாவட்டத்திலே மிக அதிகளவான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் காணப்படுகின்ற அந்த ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட 50 பேருக்குரிய வேலை வாய்ப்பை இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பது உண்மையிலே அவர்களுடைய அந்த குடும்பங்கள் தனியே பொருளாதார ரீதியாக அல்லது அவர்களுடைய கல்வி ரீதியாக கூட அந்த குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியிலே கூட இது பாரிய ஒரு உயர்வு நிலையை உண்டு பண்ணும் என்பதிலே மிகுந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறு பெண் தலைமை குடும்பங்கள் தங்களுடைய அந்த குடும்ப உழைப்பிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற அத்தகைய குடும்பங்களை இவ்வாறான ஒரு நிறுவன கட்டமைப்பின் மூலம்
உருவாக்கி அவர்களுக்குரிய அந்த வாழ்வாதாரத்துக்கான அந்த ஊக்குவிப்பை வழங்குகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய குடும்பங்கள் கல்வி, பொருளாதார, சமூக நிலைகளிலே மேம்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அந்த வகையில் இந்த நெஃபார்ட் நிறுவனத்தினுடைய இயக்குனர் சபைக்கும் இதற்குரிய வழிகாட்டியாக, இதற்குரிய முதல்வராக இருந்து செயற்படுகின்ற இந்த எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய பேரர் ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைய இந்த நிகழ்விலே இத்தகைய ஒரு நிர்வாக கட்டடம் என்பது அவர்களுடைய நிர்வாக செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு ஊன்றுகோலாக அமையும். ஆகவே அந்த வகையிலே கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தொய்வுகளை அல்லது அதனுடைய இழப்புகளை நீக்கிய வகையிலே தொடர்ந்தும் வேறு நடை போட்டு இந்த நெஃபார்ட் நிறுவனம் தன்னுடைய முயற்சிகளை எடுத்து அதன் மூலம் இந்த பிரதேசத்திலே கிடைத்திருக்கின்ற அந்த வாழ்வாதார செயற்பாட்டை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் இந்த கரிதாஸ் கியூடெக் நிறுவனம் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை எங்களுடைய மாவட்டத்திலே முன்னெடுத்து வருகின்றது. நீண்ட காலமாக இந்த பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக அவர்கள் காட்டுகின்ற கரிசனை அல்லது ஒவ்வொரு குடும்பம் ரீதியாக, ஒவ்வொரு பிரதேச செயலாளர் ரீதியாக, ஒவ்வொரு கிராமம் ரீதியாக நேரடியாக விஜயம் செய்து அவர்கள் தங்களுடைய நினைக்கிற கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் என்னை அந்த சந்தித்த போது அதனுடைய பணிப்பாளர் தங்களுடைய அந்த செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுக்கு முழுமையான தெளிவூட்டலை வழங்கியிருந்தார். அந்த வகையிலே ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாக அல்லது ஒரு தொண்டு நிறுவனமாக மக்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கு இந்த கரிதாஸ் நிறுவனம் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை தொடர்ந்து வருவது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய வாழ்வாதார செயற்பாடுகள் தொடர்ந்து மேம்பாடடைய இத்தகைய தொழில் முயற்சிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையிலே இத்தகைய தொழில் முயற்சிகள் மூலம் பலர் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகின்ற அதே வேளையிலே எங்களுடைய உள்ளூர் மீனவர்கள் தங்களுக்குரிய தரமான வேலைகளை நியாயமான விலையிலே அல்லது குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் அமைந்திருக்கும் நினைக்கிறேன். இனிவரும் காலங்களிலே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது வேறு நிறுவனங்கள் இவ்வாறான விலைகளை கொள்வனவு செய்து விநியோகிக்கின்ற போது இந்த நிறுவனத்தின் மூலம் கொள்வனவு செய்து விநியோகிக்கின்ற போது அதற்குரிய இரட்டிப்பான பருமதியை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று அந்த குடும்பங்களுக்குரிய வாழ்வாதார மேம்பாடும் அதே வழியிலே உள்ளூரிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற தரமான விலைகளும் கிடைக்கக்கூடிய 2 சம முயற்சியாக அல்லது சம முன்னேற்றமான நிலைமைகள் ஏற்படக்கூடும் என்று கூறி உண்மையிலே இன்றைய இந்த நிகழ்வு எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒரு மீனவ குடும்பங்களுடைய வளர்ச்சியிலும் அதே வேளையிலே இந்த வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கின்ற பெண் குடும்பத்தினுடைய வளர்ச்சியிலும் ஒரு மைல்கல்லாக அமைய இல்லாமல் இறைவன் அதற்கு துணை புரிய வேண்டும் என்று கூட்டு இந்த நிகழ்வில் என்னை பிரதம விருந்தினராக அழைத்தமைக்காக இந்த நிறுவனத்திற்கும் நிறுவனம் சார் பணிப்பாளர் குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் கூறி எங்களுடைய மாவட்டத்திலே வாழ்வாதார மேம்பாடு செயற்பட இத்தகைய செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள் அல்லது அதனுடைய ஒழுங்கமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.